வணக்கம். முன்னாள் நாசா விண்வெளி வீரர் அவர் விஜய் உடைய தீவிரமான ரசிகராம். நம்ப முடியல. நானும் முதல்ல நம்பலை. அப்படி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாலலாம் சர்க்குலேட் ஆகுது. சரி, ஏதோ ஏஐயில் எவனோ படைச்சி விட்டுருக்குறான், படைக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த வீடியோ பார்க்க முடியுது. அப்போ ஏதோ இதில் இருக்குது அப்படின்ட்டு அந்த வீடியோவுடைய நண்பகத்தன்மையை செக் பண்ணா He said, yeah, I've become a big fan of the Chief Minister Joseph Budai because the students are all big admirers of his. He's a rock star. He's a hero for the young students because, he's such a great supporter of education and he supports, private companies in space development. And so he will do a great job opening up jobs in the future for our students that are in university here today. So I can see why they're a big fan of his. உண்மைங்க. நாசாவுடைய முன்னாள் விண்வெளி வீரர் விஜய் உடைய தீவிரமான ஃபேன் அப்படின்றது உண்மை. அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, அந்த முன்னாள் விண்வெளி வீரருடைய பேர் டாக்டர் டான் தாமஸ். அவர் காரைக்கால் அமராவதி புத்தூரில் இருக்கிற ராஜராஜா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஒரு விசிட் ஒன்று போட்டிருக்கிறாரு நம்ம டாக்டர் டான் தாமஸ் விண்வெளி வீரர். அப்போ அங்கே இருக்கிற பசங்க கிட்டலாம் இன்ட்ராக்ஷன் நடந்திருக்குது, அவங்க கிட்ட உரையாடல் நடந்திருக்கு. இந்த பள்ளிக்கூட விழாவுக்கு வந்திருந்த கோ ஃபார் குரு கம்பெனியுடைய சிஇஓ கயம்பு ராமலிங்கம் தான் டான் தாமஸ் கிட்ட, அதாவது நாசா விண்வெளி வீரர்கிட்ட, தமிழ்நாடு சிஎம்ஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் டான் தாமஸ் சொல்கிறாரு, சிஎம் விஜய் உடைய நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் எஜுகேஷனுக்காக நிறைய திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு. நானும் சிஎம் விஜயுடைய ஒரு தீவிரமான ஃபேன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஏதோ கேட்ட கேள்வி ஏதோ ஒரு மரியாதைக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவர் ஒரு செய்கை ஒன்று செய்கிறார். அப்போ தான் விஜயை பற்றி ஒரு சும்மா ஏதோ ஒன்று சொல்லலாம் அப்படின்றதுக்காக சொல்ல நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு புரியுது. டான் தாமஸ் விஜயுடைய அந்த நிர்வாகத்தை பற்றிலாம் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு விஜயை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது அதுலேருந்து தெரியுது. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அந்த செலிப்ரேஷன் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஆகிப்போச்சு விஜயுடைய அந்த ஒரு செய்கை. நாசா விண்வெளி வீரர் வரைக்கும் அந்த ஒரு செய்கையை செஞ்சு காட்டுறாரு பாருங்க. இப்போ இந்த வீடியோ வைரல். ஆனால் இதை பார்த்த மற்றவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல். ஏன்னா யாரெல்லாம் இந்த மனுஷனுக்கு ரசிகராக மாறுறாங்க பாருங்க. எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் தீவிரமான ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதுக்கு மேலே வேற என்ன உதாரணம் வேணும்? இது மற்றவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் கலப்பமா இல்லையா? முதல்ல எல்லாருமே தப்பு கணக்கு தாங்க போட்டாங்க. சினிமாவில் 200 கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், நல்ல சுக வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒருத்தர் இந்த அரசியலில் இந்த டென்ஷனை எல்லாம் அவரால் தாங்கிக்க முடியுமா? ஓட்டம் பிடிச்சிடுவார், இவருக்கு அது ஒத்தே வராது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, விஜய் சினிமாவில் 200 கோடி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி சினிமாவில் என்ட்ரான அந்த ஆரம்ப காலகட்டத்தில் டான்ஸுக்காகவும் ஃபைட்டுக்காகவும் தன்னுடைய அந்த ஒரு நிலையை அடைவதற்காகவும் அவ்வளவு முயற்சிகளை எடுத்திருக்காரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறார். டான்ஸில் விஜய்க்குன்னு ஒரு தனி ஸ்டைலை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய அந்த ப்ராக்டிஸ் மூலமாக வந்தது தான். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் ஃபைட்டுக்காகலாம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. 200-250 கோடி சம்பளம் வாங்கும் விஜய் அந்த ஒரு இடத்தை அடையிறதுக்கு முன்னாடி அவரும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறார். எல்லா புகழும் ஒருவனுக்கு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு எப்படி உருவாச்சு, அப்படி ஒரு பாடல் அவருக்கு கிடைக்கும் வரை எந்த அளவுக்கு அவர் பிடிவாதமாக இருந்தார் அப்படின்றதையெல்லாம் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்பச்சன் பேசின ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அப்போ தெரியும் இவர் எந்த அளவுக்கு தான் நினைச்சதை அடையிறதுக்கு பிடிவாதமாக இருக்காரு. அதுவும் அவருடைய அந்த கால்குலேஷன் வேற ரொம்ப சரியா இருக்கு. இன்னைக்கும் ஏஆர் ரஹ்மானுடைய பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா அதுல இந்த ஒரு பாடல் கண்டிப்பா இருக்கு இல்லையா, எல்லா புகழும் ஒருவனுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மனுஷன் ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறாரு, செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா அதுல அந்த சக்சஸை அவர் அடையிற வரைக்கும் விடமாட்டாரு அப்படின்றதுக்கு இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தனக்கு தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா முயற்சி எடுக்கிறாரு. தெரிஞ்சவங்க கிட்ட விட்டுலாம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு போல. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அதை தான் பண்ணாங்க. நமக்கு தெரியாத துறையை பற்றி நாம ஏன் கவலை பண்ணோம்? அந்தந்த துறையை சேர்ந்தவங்க கிட்ட விட்டுலாம் அப்படின்னு அதை விட்டுட்டாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் அதில் என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரியணும் அப்படின்னு அவர் அந்த முயற்சியை எடுக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் மட்டும் முதலமைச்சருக்கு இருந்தால் போதும், அது அவருக்கு இருக்கு. அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கு அப்படின்றது தான் இப்போ சட்டமன்றத்தில் நடக்கும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா. திமுகவை சேர்ந்த அமைச்சர்களே இப்போ
விஜய் திறமையானவர் தான் அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. சட்டமன்றத்தில் ஏவா வேலு என்ன சொன்னாரு, சிஎம் விஜய்க்கு வந்து யாரோ தப்பா எழுதி கொடுக்குறாங்க, அதையெல்லாம் படிச்சுட்டு வந்து இங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஜேசிடி பிரபாகரன், அதாவது அவைத்தலைவர் சொல்றாரு, முதலமைச்சருக்கு யாரும் எழுதி கொடுத்து அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம்லாம் இல்லை, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாம் தெரிந்தவராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு அவைத்தலைவர் சொன்னதும் ஏவா வேலு என்ன சொல்றாரு, நான் அப்படி சொல்லவே இல்லை, முதலமைச்சர் ரொம்ப திறமையானவர் தான், அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மாண்பு முதலமைச்சர் வந்து யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல்களில் விவரங்கள் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்க தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தினால் இதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தல. ஸோ இந்த திமுகவை சேர்ந்தவங்களுக்கே இப்போ ஒரு விஷயம் புரியுது, நாம நினைச்ச மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடையாது இவர். சட்டமன்றத்துக்கே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த நமக்கு இவர் தொடர்ந்து வராரு. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆன் டைமில் இருப்பாரோ அதே மாதிரி சட்டமன்றம் தொடங்குவதற்கு 30 நிமிடம் முன்னாடியே வராரு. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கும் ஒரு முதலமைச்சராக தான் இவர் செயல்படுறாரு அப்படின்றது திமுக காரங்களுக்கே அந்த ஒரு உணர்வு வந்துடுச்சு. அந்த ஒரு உணர்வின் வெளிப்பாடு தான் ஏவா வேலுவின் வாயிலிருந்தும் வந்தது. இங்கே மட்டும் கிடையாதுங்க, கேரளா அங்கே மீடியாலாம் முதல்ல அவர் அரசியலுக்கு வரும்போது எப்படி எழுதுனாங்க தெரியுமா, இந்த தமிழ்நாட்டில் சினிமாக்காரங்களை விட்டு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்களா, எல்லாருக்கும் இந்த முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசையா, இவரெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்கிற மீடியா எழுதுனாங்க. ஆனால் இப்போ அதே மீடியா என்ன எழுதுது தெரியுமா, இவ்வளவு திறமையான முதலமைச்சரா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, மிக சிறப்பாக அரசு செயல்படுகிறது, மிக திறமையான ஒரு முதலமைச்சராக சிஎம் விஜய் இருக்கார் அப்படின்ற மாதிரி கேரளா மீடியாஸ் எல்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவில் மட்டும் கிடையாது, நேஷனல் மீடியாவாக இருந்தாலும் சரி, மற்ற ஸ்டேட்லாம் இருந்தாலும் சரி, விஜயை ஒரு உதாரணமாக இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேரளா ஏன் உதாரணம் சொன்னேன்னா, அங்கே அரசியல் புரிதல் அதிகமாக இருக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு இந்த மனுஷன் நாம் நினச்ச மாதிரி கிடையாது, சினிமாவிலிருந்து ஏதோ ஒரு ஆசைக்காக முதலமைச்சரானவர் கிடையாது இவர், இவருக்கு கண்டிப்பாக ஒரு எய்ம் இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு மாநிலத்துடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதையெல்லாம் ரொம்ப திறமையாக யோசித்து செயல்படுத்துகிறாரு. ஸோ நாம் நினச்ச மாதிரி ஒரு சிஎம் விஜய் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் விஜயை கிண்டல் பண்ண கேரளாவில் இருக்கும் மீடியாக்களை இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் திறமையாக செயல்படும் போது நாசாவின் விண்வெளி வீரராகவே இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த மனிதனை பிடித்து போகும், அந்த மனிதனின் தீவிரமான ரசிகராக மாறிவிடுவார் அப்படின்றதுக்கு நம்ம நாசா விண்வெளி வீரர் டாக்டர் டான் தாம்சனே மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கார் இல்லையா. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் கூட பண்ணிடுங்க. I've become a big fan of the Chief Minister Joseph Budai because the students are all big admirers of his. He's a rock star. He's a hero for the young students because, you know, he's such a great supporter of education and he supports, private companies in space development. And so he will do a great job opening up jobs in the future for our students that are in university here today. So I can see why they're a big